கேளும் மன்னா வல்லரக்காக 56 அரசர்களும் பகுதி பணம் காட்டதற்கு படையெடுத்து வாராரே. இருசல் பணம் காட்டதற்கு எதிர்த்து சண்டை செய்ய வாராரே. 56 அரசர்களும் கித்தி பணம் கேட்டதற்கு அடிபுடிக்கு வாராரே. என்ன செய்வோம் யாது செய்வோம் மந்திரியும் சொல்லும் போது அரக்கனுக்கு கோபம் வந்து ஏடா ஏடா மந்திரி எள்ளளவும் கவலை வேண்டாம். நாளைய காலையில சண்டை கொடி நட்ட வேண்டும். நம்ம சண்டைக்கு போக வேண்டும். ஒரு கொடியும் நட்ட வேண்டும். ஓடோடுத்து அடிக்க வேண்டும். அரக்கன் கொடி நட்ட வேண்டும். அரக்கன் கொடி நட்ட வேண்டும். அதுல போடு கையெடுத்து வணங்குவார். கேளும் வல்லரக்காக 56 அரசர்களை அடக்கினியும் வாழ்வதற்கு யுத்தம் ஜெயிப்பதற்கு சைனியமும் நமக்கு இல்லை. யுத்த களம் முடிப்பதற்கு யுத்த வீரர் நமக்கு இல்லை. போர்களையும் அடிப்பதற்கு போர் வீரர் நமக்கு இல்லை. மந்திரியும் சொல்லுவார் அரக்கனையும் வரவழை. அரக்கனையும் வரவழை மந்திரியும் சொல்லுவார். சண்டைக்கு போ, குஸ்திக்கு போ, யுத்தத்துக்கு போன்னு சொன்னா அதுல கொண்டு போய் முதல்ல தலைய கொடுக்கறது யாரையா கொடுக்கா? யாரு போன? மந்திரி தான் போன. யாருக்கான பின்ன என்ன வேலைங்க? மந்திரி தான் முன்னால போய் நிக்கணும். ஆமோ அமையா. ஏ மன்னா வல்லரக்கா, ஏ வல்லரக்கா, அவர்களோ அவனிகிட்ட 56 தேசத்து ராஜாக்கள். ஆமோ அமையா. நாமளோ ஒரு நாட்டு மன்னன். ஆமா, ஒரு நாட்டு மன்னர் அல்லவா? சண்டையை ஜெயிப்பதற்கு சைன்யங்கள் கிடையாது மன்னா. கிடையாது கிடையாது மன்னா. யுத்த களம் முடிப்பதற்கோ நம்மகிட்ட யுத்த வீரர்கள் கிடையாது. யுத்த படையும் கிடையாது மன்னா. மன்னா வல்லரக்கா, என்ன ஒரு யானைட்டு போய் ஒரு பூனை மோதன கறி என்ன ஆகும்? என்ன ஆகும்? சட்னி ஆயிப்போம். அதனால நீ மன்னனாகிய வல்லரக்க ராட்சதன் ஆமா சொத்திழந்து சுகமிழந்து மண்ணிழந்து மனையிழந்து ஆண்டவன் பகவான் திருவடிகளை பார்த்து தவம் இருக்க வேண்டும் அப்பா. ஆமா, அந்த ஆண்டவன் பகவானை தேடி நீ தவம் இருந்தையானா ஆனால் கண்டிப்பா பகவான் உனக்கு முன்னால வருவார். நீ கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி தருவார் மன்னா. அள்ளி தருவார் மன்னா. இந்த அவனிகிட 56 தேசத்து ராஜாக்களை எல்லாம் அடக்கி வாழலாம் என்றான் மந்திரி பிரதானி. அப்படிலாம் இருக்கணும் மந்திரி. அத காதல கேட்ட வல்லரக்க ராட்சதன் சொத்திழந்தான் சுகமிழந்தான் மண்ணிழந்தான் மனை இழந்தான். ஆண்டவன் பகவான் திருவடிகளை பார்ப்பதற்காக ஆமோ ஆமையா வல்லரக்கன் எப்படி தவம் இருக்க வருகிறான் தெரியுமா? எப்படி வருகின்றான் மன்னா? அவன் தலையா நின்று மொட்டை போட்டான். ராஜமாலை போட்டான். காவி வெட்டியாக வெட்டி கக்க பழங்க உண்டல்லம்மா மாத்திர கோல் கையில எடுத்த மகதேவனை பார்க்க போறோம். வல்லரக்க ராட்சதனு எங்க வருவான் என்ன ஊசி போல உயர்ந்த மல்லை அங்க உத்து ராட்சங்காக்கும் மல்லை என்ன பாசி நல்ல படுத்த மல்லை அங்கு பங்கு நிதர்வாடும் மலை
மனமதிலே ஆறாமத்த பாலமோதையா அரக்கந்தமும் செய்ய போறான் அரக்கந்தமும் செய்ய போறான் அவனையும் பார்க்க போறான் பார்க்க போறான் பார்க்க போறான் பார்க்க போறான் பார்க்க போறான் பாரதமும் செய்ய போறான் செய்ய போறான் அவன் செய்ய போறான் பாரதமும் செய்ய போறான் செய்ய போறான் செய்ய போறான் அவனே பார்க்க போறான் பார்க்க போறான் பார்க்க போறான் பார்க்க போறான் ஒரே தவன் செய்ய போறான் ஒரே தவன் செய்ய போறான் கடவுளையும் பார்க்க போறான் கடுந்தவங்கள் செய்ய போறான் பார்க்க போறான் கடந்து செய்ய போறான் ஈசனையும் பார்க்க போறான் இருந்து தவம் செய்ய போறான் இதனையும் பார்க்க போறான் இருந்து தவம் செய்ய போறான் அவன் பகவானையும் பார்க்க போறான் பார்க்க போறான் பார்க்க போறான் பாரதவன் செய்ய போறான் செய்ய போறான் வல்லரக்கன் பாரதவன் செய்ய போறான் செய்ய போறான் செய்ய போறான் அவனே பார்க்க போறான் பார்க்க போறான் பார்க்க போறான் ஒரே தவன் செய்ய போறான் ஒரே தவன் செய்ய போறான் அவனோ கொண்டு வந்த சுமைகள் எல்லாம் வல்லரக்க ராட்சதன் அவனோ கொண்டு வந்த சுமைகள் எல்லாம் ஆறாம் மத்தம் வனமாறி ஆலம் மர சோலை சுமைகள் எல்லாம் இறக்கி வைத்தான் ஆத்தாங்கரை வாடி வந்து முங்குவானா முழுகுவான் ஈர துயிலை களையாமல் வல்லரக்க ராட்சதன் ஆயிரம் முழ கம்பத்தையும் ஆலம் மரம் அடியது அவன் கம்பத்தை நிறுத்துவான் கம்பத்திற்கு அடியது சந்தங்கால தரமொழிகி சந்தன்னத்தால் கோலம் போட்டான் தலமங்களை இலவிரித்து வல்லரக்க ராட்சதன் சொல்லையா தேங்காய் வள்ளம் சென்னை நிறநாளி நிறவிளக்கு சாம்பூராணி பத்தியோடு சங்கரனை பார்க்க போறான் வல்லரக்க ராட்சதன் ஆயிரம் முழ கம்பத்தை நிறுத்தி அல்லவோ அதுல தேங்காய் பழம் தட்சணை எல்லாம் படைத்து வைத்து சாம்புராணி சூடம் பருத்தி வைத்தான் அல்லவா சங்கரன் பகவானை பார்ப்பதற்காக அந்த பகவானை பார்ப்பதற்காக அடுத்த அவன் என்னமெல்லாம் செய்தான் தெரியுமா அவன் என்ன செய்கிறான் அண்ணா கம்பத்தடி மேலை அல்லோ அவன் கனத்த சொப்பு கூடமும் வைத்தான் அவன் கனத்த சொப்பு கூடத்தில் மேலே அரக்கம் மாங்குள்ளையை கொண்டு வைத்தான் மாங்குள்ளைக்கு மேலே எல்லோ மாங்குள்ளைக்கு மேலே எல்லோ மணி உருண்டத்தை அங்க வைத்தான் மணி உருண்டத்தை அங்காய் மேலே வல்லரக்க
எலுமிச்சங்கனியை வைத்தான் அந்த எலுமிச்சங்கனிக்கு மேலே ஒரு கொத்தமல்லி அதழும் வைத்தான் அந்த கொத்தமல்லி அதழும் மேலே கொத்தமல்லி அதழும் மேலே முத்து பருப்பு வைத்தான் குன்னிமுத்து பருப்பு மேலே அந்த வல்லரக்க ராட்சதனு முத்து பருப்பு மேல ஒரு செவ்வரளி பூவை வைத்தான் செவ்வரளி பூவு மேல செப்பு ஊசி கொண்டு வைத்தான் பகவானையும் பார்ப்பதற்கு வல்லரக்க ராட்சதன் ஊசி மேல ஒரு காலம் தலையில் இரண்டு கையும் தலைகளோடு முடிகளோடு சன்னாசி கோலத்தோடு தஞ்சோமல்ந்து 1000 முழ கம்பத்தில 12 வருட காலம் 12 வருட காலம் பாரத்தவம் செய்து பல்லு எல்லாம் பாசி பத்த அடக்கல் தலை ரோமம் சடைகள் அவன் கால் மாட்டில் முளைத்த மாறும் தலைமாட்டில் பூச்சோரிய தலைமாட்டில் படுத்த மாறும் அரக்கன் கால் மாட்டில் படுத்தூதீர வல்லரக்கன் தவங்கள் எல்லாம் காத்தடித்து மணல் பறக்க ஆராஞ்சடி மேல் பாடற அன்ன பச்சி கூடு கட்ட அடக்கலத்தான் முட்டை போட கொத்து வந்து எச்சம் போட என்ன கோலங்கள் போட்டது தவங்கள் எல்லாம் ஒருவரிடம் இருவரிடம் அந்த உடையவனை காணல்லையே 3-4 வருடகாலம் சுவாமி முக்கண்ணனை காணல்லையே 5-6 வருடகாலம் ஆண்டவனை காணல்லையே வல்லரக்கல் தவங்கள் எல்லாம் 7-8 வருட காலம் ஈசனைத்தான காணல்லையே 12 வருட காலம் பகவானையும் காணலையே அருந்தவங்கள் செய்து ஆண்டவன்
பகவானை காணலையே அவனோ கொடியதாவோ செய்து வாரானே பகவானோ வரவும் இல்லை பகவானோ வரவும் இல்லை இவனுக்கு வரமும் கொடுக்கவில்லை அங்கு பங்குனி மாதத்திலே 27ஆம் தேதியிலையும் வெள்ளிக்கிழமை காலையில ஆதி வெள்ளி கைலாசத்தில் அலங்காத கைலாங்காசம் என்ன அலுங்குதையோ அது சமயம் குலுங்காத கைலாசம் குலுங்குதையாது சமயம் அந்த கைலாங்காசம் குலுங்கும் போது பகவான் தேவி பகவானிடம் ஓடி கையெடுத்து வணங்குவாளா கையெடுத்து வணங்குவாளா பார்வதி பார்வதி ஆண்டவன் பகவானுக்கு முன்னால வந்து என் அம்மை பார்வதி 2 கரம் எடுத்து வணங்கி சொன்னான். என்ன சொன்னா ஆண்டவா அலங்காத கைலாச மலை அலங்கக்கூடிய காரணம் என்ன பகவானே பகவானே குலுங்காத கைலாசம் மாமலையானது குலுங்கக்கூடிய காரணம் என்ன பகவானே என்று கேட்டால் பகவானை பார்த்து பார்வதி சொல்லுவா எப்படி சும்மா இருப்பா வேலை பார்க்கணும்ல. உடனே ஆண்டவன் பகவான் இளந்தரித்து வந்தார். வருகிறார் பகவானுக்கு வலது கண் சூரியன் இடது கண்ணோ சந்திரன். ஆமா சந்திரன் அல்லவா. அதனால பகவான் நெத்தி கண்ணை திறந்து பார்க்கிறா அரக்கன் தவத்தை பகவான் கண்ணாலே கண்டிட்டா. அம்மா பார்வதி என்ன அதோட பாதாள உலகத்தில் ஐயா சடைகளோடு முடிகளோடு சன்னாசி கோலத்தோடு ஒரு வல்லரக்க ராட்சதன் அமையா அதோ இருக்கிறான் பார்த்தவத்துல 1000 மலை கம்பத்தில் கிடந்து வபாலா தொங்குதான் மதியா ஆண்டவனை தேடி தவம் இருக்கிறான் அம்மா வல்லரக்கன் அதான் தொங்கிக்கிட்டு இருக்கான். அதனால பெண்ணே பார்வதி அரக்கனுக்கு நாமல் பூலகத்திலே சென்று வரம் கொடுக்க முடியாதம்மா. ஏன்னாதா அவன் கொடிய வல்லரக்கன் அம்மா கொடிய வல்லரக்கன் ஜெயிச்சு மோசமான ஆளு பல பாவங்களை செய்த பாவி அந்த வல்லரக்கன் அப்ப சந்தேகப்பட்டேன். அதனால பெண்ணே பார்வதி அந்த அரக்கனை கைலாச மலைக்கு அழைத்து வந்து அவனுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் நாமளே கொடுத்து கைலாசத்துல வைத்து அவனை கொண்டு கொலை முடிக்க வேண்டும் என்றார் பகவான். அம்மா அங்க வச்சு அவன் கதையை முடிச்சிட வேண்டியது அதான் தகுந்த இடம். அரக்கனை கைலாச மலைக்கு அழைத்து வருவதற்காக ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் அங்கு யாரை வரவழைத்தார் தெரியுமா? யாரை வரவழைக்கிறார்? கீழக்கோட்டை வாசலில் படுத்திருக்கிறார். யாரு? அவர் பகவானுடைய வாகனம். நந்தி தேவனை அழைக்கும் பொழுது அந்த பகவான் சத்தம் காதில் கேட்டு நந்தி தேவன் வாடி வாரா என்ன பகவானுக்கு முன்னால் வந்து நந்தி கையெடு
கொடுத்து வணங்குவாரா சுவாமி ஆண்டவனே பகவானே என்ன அழைத்த விவரம் எனக்கு அறிய சொல்ல வேணும் என்று நந்திதவன் கேட்கும் போது ஆண்டவன் பகவானும் ஏது சொல்வான் எப்பா ஏடா ஏடா நந்தி தேவா நீ பூலோகமும் போக வேணும் அரக்கனையும் பார்க்க வேணும் அரக்கனைத்தான் பார்க்க வேணும் அவனை அழைக்க வேணும் கைலாசம் பகவானே நந்திதவன் காலங்கள் அந்த அரக்கனையும் அழைப்பதற்கு என்னையா என்னையா வல்லரக்க ராட்சதன் ஒரு மானிட ஜென்மம் தானே இந்த மகதேவனை பார்ப்பதப்போ அவனோ குறுகு ஒரு ஜென்மம் தானே அவன் கைலாசம் வருவதப்போ வல்லரக்கன் கைலாசம் வருவதப்போ சுவாமி கடவுளையும் காண்பது சொல்லும் போது பகவானும் ஏது சொல்வான் ஏடா ஏடா நந்தி தேவா அரக்கனையும் அழைப்பதற்கு உனக்கு மருந்து 2 குழுகைதாரே அரக்கன் கையில் கொடுத்தையான அந்த வல்லரக்க ராட்சதன் தான் அவனோ மருந்து 2 குழுகை வாங்கி அவன் கண்டத்தில் ஒதுக்கும் போது 2 ரெக்கையது முளைக்கு மேடா ஆகாயமா பறந்திடலாம் ஆகாயமா பறந்திடலாம் ஆதி கைலாசம் போயிடலாம் சொன்ன உடனே நந்தி தேவனாகப்பட்டவர் சரி என்று சம்மதித்து ஆண்டவன் பகவான் கொடுத்தாரே மருந்து 2 குழுகை அந்த பச்சள மருந்து குழுகையை நந்தி பகவான் கையேந்தி வாங்கி அரக்கனை அழைப்பதற்காக அவர் கைலாச மலையை விட்டு பூலோகத்துக்கு வருகின்றார் ஐயா என்ன நந்தி பகவான் பூலோகத்துல வந்து 7-14 உலகமெல்லாம் வல்லரக்கனை தேடி அலைந்து பார்த்தார் துப்பே இல்ல எங்க இருக்கானே தெரியலப்பா வல்லரக்கனை நந்தி பகவான் தேடி அலையும் போது இந்த வல்லரக்கன் எங்க இருக்கான் தெரியுமா அவன் எங்க உட்கார்ந்திருக்கான் யமயமலைக்கு நேர அடிவாரத்துல அந்த சந்திரகிரி மலை ஓரத்துல சந்திரகிரி மலை ஓரத்துல 1000 முழ கம்பத்துல வவாலா தொங்கி ஆண்டவன் பகவானை தேடி பாடி தவம் இருக்கிறான் வல்லரக்கன் எப்படி பாடி தவம் இருக்கிறான் ஐயா ஆண்டவன் திருவடிகளை நினைத்து எப்படி பாடுறான் தெரியுமா எப்படி பாட போறான்
உலகம் எல்லாம் படி எழக்கும் சம்போ சங்கரா இந்த உலகம் எல்லாம் படி எழக்கும் சம்போ சங்கரா சாம்போ சங்கரா உடனே வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கரா ஐயா உடனே வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா அகிலும் எல்லாம் படி எழக்கும் சம்போ சங்கரா சாம்போ சங்கரா அரக்கனுக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கரா அரக்கனுக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த பாருலகில் படி எழக்கும் சம்போ சங்கரா சாம்போ சங்கரா இந்த பக்தனுக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கரா இந்த பக்தனுக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கரா பாருலகில் படி எழக்கும் சம்போ சங்கரா சாம்போ சங்கரா இந்த பக்தனுக்கு வரத்தை தாரும் இந்த பக்தனுக்கு வரத்தை தாரும் வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் ஆமோ அமையா அவனோ கம்பத்துல உட்கார்ந்து கடவுளை நாடி தவம் இருக்கும் போது தவம் இருக்கின்ற போது அரக்கன் செய்யக்கூடிய தவமானது அந்த தவ நிலையானது ஒரு அசையாமணி சத்தம் போல் நந்திதேவன் காதுல வந்து விழுந்துதான் ஊர் அங்க வந்து ரைன் அரைதிலாம் ஐயா நந்தி பகவான் ஏறிட்டு பார்த்தார் பாக்கார் அரக்கன் தவத்தை கண்ணால கண்டா எப்படியோ துப்பு பிடிச்சாரு ஆனா போய் இருக்கான் பாரு வல்லரக்கன் பூரா தலைகளை தொங்குதான் அடே வல்லரக்கா ஏ அரக்கா உன்னை தேடி உலகமெல்லாம் வந்தப்பா வந்தப்பா உன்னை தேடி உலகமெல்லாம் வந்தேன்டா ஐயா செய்த தவம் போதும் மேடா செய்த தவம் போதுமடா நீ செய்த தவம் போதும் மேடா போதுமேடா 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 சிவனார் உன்னை அழைத்தாரடா தரடா வல்லரக்கா சிவனார் உன்னை அழைத்தாரடா தரடா தரடா போதுமேடா போதுமேடா உன்னை அழைத்தாரடா உன்னை அழைத்தாரோ ஓஹே அருந்தவங்கள் போதுமேடா அரணார் உன்னை அழைத்தார் அருந்தவங்கள் போதுமேடா அரணார் உன்னை அழைத்தாரடா செய்தத்தவம் போதுமேடா 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 சீக்கிரமா இறங்கி வாடா வல்லரக்கா சீக்கிரமா இறங்கி வாடா கம்பம் விட்டு கம்பம் விட்டு போதுமேடா வல்லரக்கா இறங்கி வாடா இறங்கி என்னோடு வந்த ஈசன்னையும் கண்டு என்னோடு வந்த ஈசன்னையும் நினைத்த வரம் வாங்கிடலாம் வாங்கிடலாம் நீயும் நானும் போயிடலாம் கைலாசம்
அதற்கா நீயும் நானும் போயிடலாம் கைலாசம். கம்பத்தில் இருந்த பாடி ஏ வல்லரக்க ராட்சதன் கண்முழுத்து பார்ப்பானா காலங்கண்ணா தெரிய கண்டா வல்லரக்கன் யாது சொல்வான் ஏடா ஏடா நந்தி தேவா எந்த வத்தை கடுப்பதற்கு எப்பா எங்கிருந்து எங்கு வந்தாய் வல்லரக்க ராட்சதன் கடவுளத்து நினைத்தேனே காலங்கண்ணம் வந்ததன் தேவன் நன்று நினைத்தேனேடா மாடு போல வந்ததன் ஏடா ஏடா நந்தி எந்த வத்தை கடுப்பதற்கு எந்த வத்தை கடுப்பதற்கு நீ எங்கிருந்து எங்கு வந்தாய் நந்தி பகவான் யாது சொல்டா ஏடா வல்லரக்க மாடு என்று நினையாதேடா மகதேவன் வாகனன் காளை என்று நினையாதே கடவுளுக்கு வாகனன் ஏடா ஏடா வல்லரக்க என்னோடு வந்தையானா ஈசனையும் கண்டிடலாம் ஈசனையும் கண்டிடலாம் நினைத்த வரம் வாங்கிடலாம் சொல்லும் போது கம்பத்தில் இருந்ததோடு வல்லரக்க ராட்சதன் அவன கம்ப விட்டு இறங்குவான் காலங்கண்ணு முன்னால் கையெடுத்து வணங்குவான் வாரும் பிள்ளை நந்தி தேவா வல்லரக்க ராட்சதன் கைலாசம் வரணுமானால் மானிட ஜென்மம் தான் மகதேவனை பார்ப்பதப்போ ஒரு ஜென்மம் தான் கைலாசம் வருவதப்போ கைலாசம் வருவதப்போ கடவுளையும் காண்பதப்போ ராட்சதன் கேட்கும் போது ஆமையா இதையெல்லாம் காது கொடுத்து கேட்ட நந்தி பகவான் சொல்றார். என்னையா சொல்லுகிறார்? அடே வல்லரக்கா வல்லரக்கா என்னோடு நீ கைலாச மலைக்கு வர வேண்டுமானால் அப்பா என் கையில என்னப்பா இருக்கிறது? 2 பச்சில மருந்து குளுகை இருக்கின்ற சுவாமி. இந்த 2 மருந்து குளுகையும் நீ வாங்கி 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 உன் கண்டத்துல போட்டு ஒதுக்கினையானா சுழகு மாதிரி 2 ரெக்கையானது முளைக்கும். அம்மா சுழகு மாதிரி முளைக்குமா இருக்க ஆகாயம் மார்க்கமாக பறந்திடலாம். ஐயா பறக்கலாம் ஐயா. ஆதி கைலாசமலைக்கு நம்ம போயிடலாம் என்று ஆமையா நந்தி பகவான் சொன்ன உடனே வல்லரக்கன் சரி என்று சம்மதித்தான். அம்மா சம்மதிச்சிடாம்ல. உடனே பாருங்க 2 கையால 2 மருந்து குளைய வாங்கினா வாங்கிட்டான் அவனுடைய கண்டத்துல போட்டு ஒதுக்கிட்டான். ஒதுக்குன உடனே என்னாச்சு? சுலகு மாதிரி 2 ரெக்கையானது முளைத்தது. அமையா நந்தி தேவனுக்கு 2 ரெக்கை முளைக்க வல்லரக்கனுக்கும் 2 ரெக்கை முளைக்க அந்த நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்கன் அவனுக்கு பின்னால பறக்க 2 பேர்களும் கைலாச மலைக்கு எப்படி பறந்து வாராங்க தெரியுமா? எப்படி வர போகிறார்கள்? என்ன மதுரையில பின்னங்காலோ
யாழு எட்டு கைலாசத்தில் வல்லரக்கல் வார போது பொன்னு வள்ளி கைலாசத்தில் 4 கோட்ட வாசலுக்கும் 4 பேர்கள் காவல் உண்டு வடக்கு கோட்ட வாசலுக்கு வாயு பகவான் காவல் உண்டு கீழ கோட்டை வாசலுக்கு கணபுருவர் காவல் உண்டு தெற்கு கோட்டை வாசலுக்கு தெய்வந்திரங்காவல் உண்டு மேல கோட்டை வாசலுக்கு மேகநாதன் காவல் உண்டு ஆதிவள்ளி கைலாசத்தில் 4 கோட்டை வாசலுக்கும் 4 பேர்கள் காவல் உண்டு காவல் உண்டு வந்து 4 கோட்ட வாசலுக்கு 4 பேர்கள் காவல். யாரெல்லாம் தமிழ்நாட்டுல? சார் அங்க ரெடி ஆயிடுச்சா? லைட்டே போடல. நான் ரெடி. கைலாசத்துல வந்து 4 கோட்ட வாசலுக்கு 4 பேர் காவல். யாரெல்லாம் இங்க காவல்? வடக்கு வாசலுக்கு வாயு பகவான் காவல். வாயு பகவானுடைய காவல் உண்டு. கீழ கோட்ட வாசலுக்கு கணபுருவர் காவல். கணபுருவர் காவல் உண்டு. தெற்கு கோட்ட வாசலுக்கு தெய்வேந்திரன் காவல் உண்டு. ஆமா, இந்திரன் காவல் உண்டு. மேல கோட்ட வாசலுக்கு மேகநாதன் காவல். மேகநாதன் காவல் உண்டு. ஆனா ஈசான பார்வையில யாரு காவல் ஐயா? சனி பகவான் காவலுக்கு இருக்கும் போது ஆமோ அமையா அந்த வழியாக வருகிறான் வல்லரக்கன் கைலாச மலையை நோக்கி வருகிறான். அந்த சனி பகவான் ஆகப்பட்டவன் என்ன கெவிழி போல வடிவம் கொண்டு ஆமையா அரக்கனுடைய குதிங்கால ஏறும் போது ஏறிட்டான் ஐயா. சனிதோஷம் முடித்த வல்லரக்க ராட்சதன் என்னையா சனிதோஷம் முடிச்சு சும்மாட மாட்டான். கைலாச மலையில் வந்து பகவானுடைய இடமாதில்ல துண்டுபாமுனி வரத்தை எல்லாம் வல்லரக்கல் வாங்குவானா. தயவு செய்து மேளகாரர்கள் உடனே கோவிலுக்கு வர வேண்டும். சாஸ்தா பிறவி இருப்பதனால மேளகாரர்கள் உடனடியாக கோவிலுக்கு வர வேண்டும். மீண்டும் ஒரு முறை அறிவிக்கின்றோம். சாஸ்தா பிறவி இருப்பதனால மேளகாரர்கள் உடனே கோவிலுக்கு வர வேண்டும். அந்த வல்லரக்க ராட்சதன் துண்டுவாமுனி வரத்தை வாங்கி அவன கீழே கோட்டை வாசல் முண்டு வீரல் தனையடுத்து கைலாசத்தை எரிக்கும் போது கைலாச மலையதுதான் என்ன அக்கினி சோலை போல அனல் பிடித்து எரியும் போது அரக்கனுக்கு பயந்து கைலாச மலையை விட்டு அவரவர்கள் வாகனத்தில் ஓடி ஒளிகின்ற போது ஆண்டவன் பகவான் ஆகிய சிவபெருமான் அத்துவான கானகத்திலே வந்து ஒரு செவ்வரளி பூவிலே சாட்சாதி பகவான் சிவலிங்கமாக முளைத்து விட்டாரல்ல. அதனால பின்னால் ஒரு காலத்தில் என்ன என் பெருமாள் கோபால கண்ணபிரான் ஆகப்பட்டவர். கோபால கண்ணபிரான்
பகவானை பார்ப்பதற்காக ஆமாம் ஐயா என்ன என்ன வடிவத்தில் வருகிறார் தெரியுமா? என்ன வடிவத்தில் வருகிறார்? மாடுமேய்க்கும் மாயர் போல மாடுமேய்க்கும் யாதவர் போல் பச்சம்மாலும் வடிவம் கொண்டு வருகிறாரே என்ன ஆடு மாடை பத்தி கொண்டு அரளி மூட்டில் இருந்ததோரு அந்த பகவானுடைய இடமாதில ஆடுமாடை ஒப்படைத்தார் என்பெருமாள் கோபாலன் அரக்கனையும் கொல்வதற்கு மோகினி ஆள் வடிவத்தோடு ஒரு பெண்ணாக வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு பெருமாளும் வருவாரா உடனே கோவிலுக்கு வர வேண்டும். என்பெருமாள் கோபாலன் 17 வயதை போல பாப்பான் பெற்ற மகளை போல அந்த நறு குழந்தை போல நல்ல அழகுடைய பெண்ணை போல பெண்ணாக வடிவம் கொண்டு பெருமாளும் வருவாரா மோகினியை மாலை போட மோகம் கொண்ட வல்லரக்கல் மோகினியை வழிமாறித்தான் அடிபண்ண மோகினிய எனக்கு ஒரு நாள் ஒரு பொழுதும் உன்னை மாலையிட்டு பார்க்க வேணும் மனம் முடித்து தீர வேணும் வல்லரக்கல் சொல்லும் போது